ஹாய் ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டரி லைசன்ஸ் பே பண்ணதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி பே பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிறைய பேருக்கு புரிஞ்சதுன்னு சொன்னாங்க, ரொம்ப தேங்க்யூ. நிறைய பேர் கால் பண்ணிட்டு எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு கேட்டீங்க. அதுக்காக வந்துட்டு நான் இந்த வீடியோ போடுறேன். லாஸ்ட் டைம் போட்ட வீடியோக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் இல்லை டவுட் இருக்க சான்சஸ் கம்மி தான், ஏன்னா வந்து ஷார்ட் வீடியோ தான் இது. எப்படி டவுன்லோட் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? பேமெண்ட் பண்ணதுமே டவுன்லோட் பண்ண முடியாதுங்க, ஒரு 2 or 3 days ஆகும். சரி, ஓகே, டிஷ் போர்ட்டலுக்குள்ள போகலாம். இப்போ டிஷ்ல போயிட்டு போடுங்க. சுத்த ஆரம்பிச்சிருச்சா? இப்போ சுத்திட்டு இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், அப்படியே க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. 1 hour later. டிஷ் போர்ட்டலுக்குள்ள வந்துருச்சு. அப்படியே கீழே பார்த்தோம்னா இந்த இண்டஸ்ட்ரியல் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் எப்படி ஃபேக்டரி லைசன்ஸ் பே பண்ணமோ அதே மாதிரி தான். இப்போ ஃபேக்டரி லாகின்குள்ளே போயிடலாம். இப்போ வந்துட்டு உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு இந்த கேப்சா போட்டு லாகின் பண்ணுங்க. ரொம்ப நேரம் ஆகும், கொஞ்சம் லாகின் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் இந்த லோட் ஆகிற டைமுக்கு பார்த்துட்டு நிறைய பேர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. அப்படி பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. A few moments later, a few minutes later, a few inches later, 12 seconds later. ஒரு வழியா எல்லாம் வந்துடுச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் இருக்குல்ல, இந்த டவுன்லோட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணி உள்ள போனோம்னாலே கீழே இருக்கு பாருங்க, ஃபேக்டரி லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த ஃபேக்டரி லைசன்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினாலே லாஸ்ட் இது நீங்க வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும், பண்ணாமலாம் போகக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரி லைசன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. என்ன ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க, இது வந்துட்டு காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அதனால தான் நான் வந்து ரொம்ப இது மாதிரி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு கிளியராக ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்க, கிளியராக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குல்ல, அதை நான் அழைச்சிருக்கேன். அதில் வந்து உங்களோட கம்பெனியோட ரெஜிஸ்டர் நம்பர் வரும், அதாவது ஃபேக்டரி லைசன்ஸ் நம்பர் வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல வரும். அப்புறம் கீழே டேட் இருக்கும். நீங்கள் இதில் என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லைசன்ஸ் ரினியூவல் டேட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இதை வந்து செக் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா December 24 அப்படின்னு சொல்லிருக்குல்ல, December 2024 அப்படின்னு இருக்கு. அதை வந்து நீங்கள் செக் பண்ணணும். மேக்ஸிமம் இது வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவோம். அது வந்து லாஸ்ட் இயரோட வந்திருக்கும், அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ இதை செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கடுத்து என்ன செக் பண்ணணும்னு பார்த்தோம்னா, கீழே அமெண்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த அமெண்ட்மெண்ட் வந்து ஏதாவது கொடுத்துருக்குமான்னு பார்க்கணும். இன்கேஸ் வந்து நீங்கள் ஹெச்பி அதிகம் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து மெம்பர்ஸ் அதிகம் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கீழே வந்து அப்டேட் ஆகிருக்கணும். அப்படி ஆனால் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபேக்டரி லைசன்ஸில் அப்டேட் ஆகிருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா வந்து ஆகலைன்னு அர்த்தம். ஓகே, அவ்வளோதாங்க. இதை வந்து லாக் அவுட் பண்ணிடலாம். நீங்கள் லாக் அவுட் எப்பயுமே பண்ணிடணும், அது மறக்காமல் பண்ணிடுங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கீழே பாருங்க, எல்லாம் லாக் அவுட்னு இருக்கும், அதை பண்ணிடணும். அவ்வளோதான், சிம்பிள். இது இன்னொன்று மறந்துட்டேன் பார்த்தீங்களா, இந்த ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம்ல. இப்போ வந்து பாருங்க, சேம் அதே மாதிரி அதே ப்ரொசீஜருக்குள்ளே போயிட்டு உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, டவுன்லோட்ஸ் ஆப்ஷனில் கீழே பாருங்க ஃபார்ம் 2 அப்படின்ட்டு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணினாலே இப்போ ஃபேக்டரி லைசன்ஸ் எப்படி ஓப்பன் ஆச்சு அதே மாதிரி வந்து அதுவும் ஓப்பன் ஆகும். அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது. ஃபார்ம் 2 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்பெனி நேம் இருக்கும், அட்ரஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஹெச்பியில் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ மெம்பர்ஸ்க்கு வாங்கியிருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்டியோட ஃபோட்டோ இருக்கும், இல்லைன்னா ஜிஎம் யாராவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ இருக்கும். நீங்கள் ஃபார்ம் 2 என்ன ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அது இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சவங்க தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்க, ஏன் பிடிக்கலன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் எனக்கு வந்து நான் என்ன தப்பு பண்றேங்கிறது தெரியும். நிறைய பேர் பார்க்குறீங்க நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்றதில்ல, லைக் பண்றதில்ல. ஸோ பார்க்குறவங்க ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.